செட்டிநாடு குக்புக் சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி அட்டகாசமான பாரம்பரிய சுவையில் செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. செட்டிநாடு பக்குவத்தில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். பிஞ்சு கத்திரிக்காய் தோட்டத்து காய் கிடச்சிதுன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இது இட்லி, தோசை, சாதம் அப்படின்னு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நமக்கு விருப்பமான வகையில் ரசித்து சாப்பிடக்கூடிய இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை இன்னும் சிறப்பாக இளம் வெஞ்சனத்தோடு மேட்ச் பண்ணணும். இளம் வெஞ்சனம்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கூட்டு, புடலங்காய் கூட்டு, வாழைத்தண்டு கூட்டு அப்படி எது கூட வேணாலும் மேட்ச் பண்ணலாம். சுட்ட அப்பளமும் சுவை கூட்டும். நான் இப்போ வாழைத்தண்டு கூட்டோடு சர்வ் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் குழம்போட ரெசிபி பார்த்தலாம் வாங்க. நாலு பேருக்கு காண்ற மாதிரி குழம்பு பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு நான் 1/4 கிலோ பிஞ்சு கத்திரிக்காய் தோட்டத்து காய் எடுத்திருக்கேன். காம்பு பகுதியை பார்த்திங்கன்னா நல்லா பச்சை கலரில் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த காம்பினுடைய அடிப்பகுதி, நுனி பகுதியில் அடிப்பகுதி கனமாகவும் நல்ல பச்சையாகவும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த காய் குழம்புக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி அடிப்பகுதி கனமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ தோட்டத்து காய் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம இப்போ கத்திரிக்காய் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். அது ரொம்ப முக்கியம். இந்த குழம்புக்கு ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் நிறைய வெங்காயம் போடுவேன் அப்படிங்கிறதுனால சின்ன வெங்காயம் நிறைய உரித்து எடுத்திருக்கேன். கம்மியாக வேணால் கம்மியாக எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல் எடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். இந்த மாதிரி அடிப்பகுதிக்கு கொஞ்சம் மேலே கட் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் லேஸாக கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த இலை மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த திக்காக இருக்க போர்ஷனை மேலே வச்சுக்கோங்க. அந்த க்ரௌன் மாதிரி ஒரு குள்ளை போட்ட மாதிரி இருக்கணும் அந்த காய். அதில் ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. முதல்ல அப்படி கட் பண்ணிவிட்டு இன்னொரு கப் ப்ளஸ் சிம்பிள் போடுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கீழே கட் ஆகாது, மேலே மட்டும் கட் ஆகுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழையும் ப்ளஸ் போடுற மாதிரி ஒரு கட் பண்ணிக்கோங்க. நேராகவும் குறுக்காகவும் கட் பண்ணிவிட்டு அது காய் தனியாக வந்துடக்கூடாது. இந்த மாதிரி சேர்ந்த மாதிரியே இருக்கணும், முழுசாகவே இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு வச்சிட்டோன்னா கத்திரிக்காய் காரல் அடிக்காது, கலர் மாறாது. அதுக்காக தண்ணியில் போடுறோம். இன்னொரு காய் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி இலை பகுதியை எடுத்துகிட்டு அந்த கனமான பகுதியை மட்டும் வச்சுட்டு ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் கட் பண்ணிக்கோங்க. காய் முழுசாகவே இருக்கணும், தனித்தனியாக பீசஸாக வந்துடக்கூடாது. இந்த மாதிரி எல்லா காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல நிதானமாக கட் பண்ணுங்கள், அப்போது இந்த மாதிரி வரும். ஒருவேளை உங்களுக்கு அந்த பச்சை கலரில் அந்த காம்பு பகுதி பிடிக்காது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நேராகவும் குறுக்காகவும் கீரல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரியே மேலேயும் கீழையும் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டுக்கோங்க. காய் துண்டுகள் ஆகிடாமல் முழுசாக இருக்க மாதிரி எல்லா காயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பூண்டு இது எல்லாமே அதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப முக்கியம். எண்ணெய் நிறைய இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் சோம்பு, சீரகம், வெந்தயம், உளுந்தம்பருப்பு இது 4 ஐட்டம் சேர்க்க போகிறோம். காரக்குழம்பு, புளிக்குழம்புக்கெல்லாம் கடுகு சேர்க்குறதில்ல. வெந்தயம், சோம்பு, சீரகம் மட்டும்தான் சேர்க்குறது. இதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை இப்போ சேர்த்துருவோம். பூண்டு, வெங்காயம். இந்த பூண்டு வெங்காயமும் ரொம்ப உங்களுக்கு கலர் மாறி நிறம் மாறி வரணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்ட்டாக கொஞ்சம் வெந்த மாதிரி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம். இது ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். இப்போ நம்ம கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காயை சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய், வெங்காயம், பூண்டு இது நல்லா நிதானமான தீயில் நல்லா வதங்கணும். இந்த கத்திரிக்காய் நல்ல நிறம் மாதிரி அந்த தோல் நான் காமிக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் நிறம் மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நிறம் மாதிரி வரும்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வதங்கணும். இந்த எண்ணெயிலேயே வெங்காயம், பூண்டு, கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வதங்கட்டும். நம்ம இதை ஒரு மூடி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் வதங்கட்டும், மூடி வச்சிடலாம். அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு குழம்பு ரெடி பண்ணிடலாம். அந்த கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறது, அது ஒரு வெசலை நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டு அது கூட சேர்த்துடலாம். அதனால் இப்போ நம்ம ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் ஹீப் டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். வத்த குழம்பு பொடியும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாம்பார் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம், வத்த குழம்பு பொடியும் சேர்த்துக்கலாம். இல்லை மிளகாய் பொடி, மல்லிப்பொடி அப்படி தனித்தனியாகவும் சேர்த்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம். நான் இப்போ கலந்த பொடி தான் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன்.
மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணியையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சிட்டு நல்லா தெளிவாக உள்ளே எடுத்து விட்டுடலாம். இந்த கலங்கள் இல்லாமல் அந்த தெளிவு சாறு மட்டும் அந்த குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள்லாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் வதங்கிடுச்சான்னு பார்த்துடலாம். பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் ஓரளவு நல்லா குக்காய் வரும்போது தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். தக்காளி, கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து இன்னொரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இந்த கத்திரிக்காய் தக்காளி சேர்த்துருக்கோம் இல்லையா, அது இந்த கத்திரிக்காய் கூட சேர்ந்து வதங்கணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எவ்வளவுக்கு எவ்வளவு எண்ணெயில் வதங்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு குழம்பு சுவையாக இருக்கும். இது வதங்குற ஸ்டேஜில் நம்ம இந்த குழம்பையும் ரெடி பண்ணி வச்சுறது அப்படிங்கிறதுனால இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறது ஒரு பெரிய வேலையாகவே இருக்காது. ரொம்ப ஈஸியாக டைம் சேவிங்காக இருக்கணுங்கிறக்காக தான் குழம்பை நம்ம தனியாக சேர்த்துட்டோம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நல்லா சுருண்டு வந்துடு. இந்த சுருண்டு வரும்போது அப்படியே உங்களுக்கு தெரியும், அந்த எண்ணெய் நல்லா முதல்ல போட்ட எண்ணெய் அப்படியே உங்களுக்கு சைடில் வர ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் க்ளோஸ்அப்பில். அந்த எண்ணெய் பாருங்கள், இந்த கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வெந்து அந்த எண்ணெய் வந்து அப்படியே நல்லா பொரிஞ்சு வர மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம கூட்டி வச்சுருக்க குழம்ப உள்ளே சேர்த்துடணும். இந்த குழம்புல திரும்பவும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த கத்திரிக்காய் வேகணும். அப்போ வந்து அந்த சாறு நல்லா உள்ளே உறிஞ்சிடும். நம்ம குறுக்க கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, கீரல் போட்டிருக்கோம்ல, இந்த குழம்பு நல்லா உறிஞ்சி அந்த கத்திரிக்காய் அட்டகாசமாக சுவையாக வெந்துடும். அந்த எண்ணெயோடு சேர்ந்து இது எல்லாமே குக் ஆகிறதுனால ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணேன். ரொம்ப சுவையாக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம மணமாகவும் இருக்குது. இப்போ சுவை பார்த்துக்கலாம். ஏதாவது பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். நீங்கள் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது சாதம், தோசை, இட்லி எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். இது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கெடவே கிடாது. அட்டகாசமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செட்டிநாடு பக்குவத்தில் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.